அம்மா பால் கொழுக்கட்டை செஞ்சாங்க. பால் கொழுக்கட்டை 1.5 டம்ளர் பச்சரிசி 1 ஹவர் ஊறினதும் மிக்ஸி ஜாரில் மாற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கடாயில் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதும் மாவு நல்லா கெட்டியானதும் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பால் அடுப்பில் காய வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை நல்லா சாஃப்டாக இருக்கும். சாஃப்டான மாவை குட்டி குட்டி பால்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். நான் நீட்டாகவும் குட்டி குட்டி பால்ஸாகவும் எடுத்திருக்கேன். கொழுக்கட்டை எல்லாம் ரெடி பண்ணதும் பாத்திரத்தில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் 3 ஏலக்காவை தட்டி போட்டுக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையுமே குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணி இந்தளவு கொதித்ததும் நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையுமே தண்ணியில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் சின்ன கப்பில் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணியாச்சு. அதே கப்பில் 2 கப் பாலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் ஒரு பவுலில் பச்சரிசி மாவு 1 டீஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கரைச்சி வச்ச தண்ணியை ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லாட்டி கட்டி கட்டியே ஆகிடும். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் போல் துருவின தேங்காயும் பாதாமும் ஆட் பண்ணியாச்சு. ஃபைனலி அப்பு கேட்ட பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் பால் கொழுக்கட்டை பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஒயிட் கலர் ஹார்டினை தட்டி விட்டுருங்க. ரிவ்யூ கேட்டுடலாமா? அம்மா பால் கொழுக்கட்டை சூப்பர். தேங்க்யூ ஆல்.